வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காய சட்னி செய்யறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, தக்காளி, நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கல் உப்பு கூட போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சால்ட்டு தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம். நம்ம அரைச்சது இது. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த வெங்காய சட்னியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக செய்யலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பார்த்து இதில் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுவோம். கொஞ்சம் கலர் வரும் மஞ்சள் தூள் சேர்த்தா. நீங்கள் இப்போ சால்ட்டு அப்போ அங்கே கல் உப்பு போடாதவங்க இப்போ இங்கே சால்ட் போட்டு சேர்த்துக்கலாம். நான் அப்போயே கல் உப்பு போட்டுருந்தேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டினே இருந்தால் வதங்கிடும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை இந்த சட்னிக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காய வாசனைலாம் போயிட்டுருக்கும். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.